everyone, today I am going to speak few lines about Rani Lakshmibai. Rani Lakshmibai was a great freedom fighter of India. She was born on 19th November 1828 in Varanasi. She is known as Jhansi Ki Rani. Her father name was Morappan Tambi, her mother name was Bakira Tambi. At birth she was named Manikarnika and nicknamed Manu. She was married on Raja Gangadhar, the ruler of Jhansi. Lakshmibai fought very bravely with the British to save Jhansi. Rani Lakshmibai died on the battlefield on 17th June 1858 and she will always in the heart of every Indian for her bravery. Thank you. I am going to speak about V.O. Chidambaram Pillai. He was a great freedom fighter from Tamil Nadu. He was born on 5th September 1872 Ottapidaram in Tirunelveli. His parents are Olaganathan Pillai and Paramai Ammal. He started the Swadeshi Steam Navigation Company to challenge British rule and he encouraged Indian to use Indian business because of his courage. He is known as Kappalottiya Tamilan and Sekulta Semmal. He was an eminent lawyer, freedom activities and political leader. He supported of the Thuttukurin and Tirunelveli merchant. The legendary man passed away on 18th November 1936. Thank you. நான் வீவோ சிலம்பத்தை பற்றி பேச போகிறேன். செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த வ.உ.சி. அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞர் மட்டுமல்ல, தீர்க்கதரிசனம் மிக்க ஒரு தலைவர் ஆவார். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க இறுதியாக சுரண்டுவதை கண்டு அவர் கொதித்தெழுந்தார். பிரிட்டிஷ் பேரரசின் கடல் வழியாக வந்ததற்கு ஆதிக்கத்திற்கு சவாலிடும் வகையில் 1906 சுதேசி நாவிக சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே இந்தியாவின் முதல் சுதேசி கப்பல்களை இயக்கினார். இதனால் அவர் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி. அன்பான வணக்கம். இன்று நான் இந்தியாவின் வீரமங்கை ஜான்சி ராணியை பற்றி பேசப் போகிறேன். ஜான்சி ராணி இயற்பெயர் மணிகர்ணிகா. அவர் சிறுவயதில் இருந்து குதிரை சவாரி மற்றும் வாள் சண்டையில் சிறந்து விளங்கினார். ஜான்சி மகாராணியாக இருந்து மக்களை அன்புடன் ஆட்சி செய்தார். ஆங்கிலேயர்களின் ஆட்சியை எதிர்த்து தைரியமாக போராடினார். என் ஜான்சியை கொடுக்க மாட்டேன் என்றால் அவரது வீர முழக்கம் அனைவருக்கும் புகழ்பெற்றது. அவரது துணிச்சலும் தேசபக்தியும் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாகும். ஜான்சி ராணி சுதந்திர போராட்டத்தில் முதல் வீரமங்கைகளின் ஒருவராக கூறப்படுகிறார். நாமும் அவரை போல தைரியமாகவும் மக்களை நேசிப்பவர்களாகவும் வாழ வேண்டும். நன்றி.